Students, this is exercise 7.9, question number 12. A hollow cone with a base radius a cm and height b cm is placed on a table. Show that the volume of the largest cylinder that can be hidden underneath is 4/9 times volume of the cone அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா ஒரு ஹாலோ கோன் வந்து a சென்டிமீட்டர் ரேடியஸும் ஹைட் b சென்டிமீட்டர் இருக்கக்கூடியது ஒரு டேபிள் மேல வச்சிருக்காங்க. ஒரு லார்ஜஸ்ட் சிலிண்டர் எடுத்துக்கிறாங்க. அந்த லார்ஜஸ்ட் சிலிண்டர் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த கோனுக்குள்ள முழுவதும் மெர்ஜ் ஆயிடுது. அதாவது உள்ள வந்து அண்டர்நீத் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா உள்ள வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடலாம், மறைச்சு வைக்கலாம். சரிங்களா? அப்படி மறைச்சு வைக்கிற மாதிரி அந்த இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அந்த சிலிண்டருடைய வால்யூம் இதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 4/9 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். அதாவது volume of largest cylinder which is equal to 4/9 into volume of the cone அப்படின்னு ப்ரூவ் பண்ண போறோம். சரிங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 12க்கான டயக்ராம் போட போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலோ கோன் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இது ஹாலோ கோன். சரிங்களா? ரைட். இதனுடைய ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b சென்டிமீட்டர். இதோட ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a சென்டிமீட்டர். இப்போ இதில் ஒரு கோன் என்ன பண்ணுறோம், ஒரு சிலிண்டர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மறைச்சு வைக்கப்படுது. ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக அது எப்படின்றத பார்ப்போம். இதான் ஒரு சிலிண்டர், இது ஒரு சிலிண்டர். ஓகேங்களா? இந்த சிலிண்டர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டா உள்ள என்ன ஆயிடுச்சுன்னா ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிலிண்டருடைய ஹைட் வேணும், நம்ம வந்து எதுவும் சொல்லலை. சிலிண்டருடைய ரேடியஸ் அதை பற்றி நம்ம சொல்லலை. சரிங்களா? இப்போ அதை நம்ம எழுதிக்கலாம். இந்த ரேடியஸ் இது வந்து என்ன எழுதிக்கலாம், ஹைட் அப்படி எழுதிக்கலாம். இது வந்து டைமென்ஷன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது சிலிண்டருக்கு எடுத்துக்கோங்க, இது வந்து கோனுக்கு எடுத்துக்கோங்க. கோனுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க இல்லையா? கோனுக்கு வந்து ரேடியஸ் அப்படின்னு சொன்னா a, ஹைட்டு சொன்னீங்கன்னா b. இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க சிலிண்டருடைய ரேடியஸ் எதை பத்தி நம்மளுக்கு சொல்லவே கிடையாது. ஸோ அதனால என்ன எடுத்துக்கிறேன்னா r எடுத்துக்கிறேன். ஹைட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா h அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வால்யூம் கொஸ்டின் வந்து பேஸ்ட் ஆன் வால்யூம். சிலிண்டருடைய வால்யூமுக்கு ஃபார்முலா தெரியும், πr²h. கோனுடைய வால்யூம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1/3 π a²b. இந்த ரேடியஸ் வந்து உங்களுக்கு a²b. சரிங்களா? இதுதான் வரும். ஓகே. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா இந்த டயக்ராம்ல ரெண்டு பார்ட் நம்ம எடுத்துக்க போறோம். சரிங்களா? ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போறோம். ஓகே. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போறோம். பெயிண்ட் அடிக்கிறோம் பாருங்க. சரிங்களா? இந்த ஸ்மாலஸ்ட் ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ண போறோம். அப்போ ஒன்று பிக்கஸ்ட் ட்ரையாங்கிள், இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா a b c அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த இடம் d e f அப்படின்னு எடுத்துக்க போறேன். சரிங்களா? இப்போ இதுல ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ண போறேன். ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா abc, இன்னொரு ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா EFC. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் என்ன ட்ரையாங்கிள் அப்படின்னு சொன்னா சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்றோம். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ இங்க ஃப்ரம் டயக்ராம்ல AB அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னா B. நெக்ஸ்ட் BC அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து E. இதே சமயத்தில் BF அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து R. BC அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா FC எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா BCல இருந்து BF சப்ராக்ட் பண்ணணும். ஓவரால் லென்த்ல இருந்து இந்த R இது A. அப்போ வாட் அபௌட் திஸ் ஒன் A - R. அப்போ FC அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா A - R. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா BDன்னு சொல்லிக்கலாம், அல்லனா EFன்னு சொல்லிக்கலாம். which is equal to என்ன சொல்லும் H. ஏன்னா அது நம்ம என்ன சொல்லிட்டோம், height of the cylinder அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஸோ in triangle ABC
and triangle EFC are என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா similar. இது similar அப்படின்னு சொன்னால் their corresponding sides are proportional. The corresponding sides are proportional அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கோன்லேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஹைட்டும் ரேடியஸ் எடுத்துக்க போகிறோம். அதே போல் இந்த சைடில் தட் இஸ் ஹைட்டுன்னா என்ன பாருங்கள் ஏபி டிவைட் பை பிசி. இது பிக்கஸ்ட் ட்ரையாங்கிளில் நம்ம ஏபியும் இந்த பிசி எடுத்துக்க போகிறோம். அதே இதில் நம்ம இஎஃப் அண்ட் எஃப்சி எடுத்துக்க போகிறோம். இஎஃப் டிவைட் பை எஃப்சி. இங்கே என்ன எடுக்கிறோமோ அதே மாதிரி சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பிக் லைன் எடுத்தீங்க, இங்கே ஸ்மால் லைன் எடுத்துட்டீங்க, இது ஃபுல்லாக எடுத்துட்டீங்க. ஸோ இங்கே இது ஃபுல்லாக எடுக்கிறீங்க சரியா. ஓகே. ஸோ இப்போ ஏபி அப்படின்னு சொன்னால் பி, பிசி அப்படின்னு சொன்னால் ஏ, இஎஃப் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹெச்ஏ டிவைட் பை இதனோட அப்படின்னு சொன்னால் ஏ மைனஸ் ஆர். இப்போ இந்த கொஸ்டின் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலிண்டரை பொறுத்து இருக்கு. இந்த கொஸ்டின் எதை பொறுத்து இருக்கு? சிலிண்டரை பொறுத்து இருக்கு. அப்போ கொஸ்டின் சிலிண்டர் அப்படின்றதுனால நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர்ல 5r²h வருதா, ஒன்று r² இல்லை ஹெச்சில், அதாவது ஹெச்சை வச்சு ஹெச்சுக்கு மட்டும் நான் இப்போ கண்டுபிடிக்க போறேன். ஓகே. அப்போ இங்க ஹெச் வச்சுக்கோங்க, b மைனஸ் ஏ இன்ட்டு என்ன எழுதுனா a மைனஸ் ஆர். இந்த கொஸ்டின் பேஸ்ட் ஆன் சிலிண்டர் அப்படின்றதுனால ஏன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 4/9 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால இங்க வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா πr²h. இப்போ பை இது r² வச்சுக்கோங்க. ஹெச்சுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா b/a இன்ட்டு a மைனஸ் ஆர். ஸோ இது வந்து b. v is equal to 5b/a into இந்த r² மட்டும் உள்ள கொண்டு போயிடுங்க, ar² minus r3. ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இப்போ இது டிஃபரன்ஷியேஷன் பண்ணுவோம். இது வந்து 1 வச்சுக்கோங்க. இது வித் ரெஸ்பெக்ட் டு என்னது r. ஸோ v dash of r அப்படின்னு சொல்லிங்கன்னா 5b divided by a இது 2ar minus 3r². இப்போ v double dash of r அப்படி எடுத்துட்டீங்கன்னா 5b/a இது 2a minus 6r. இப்போ கண்டிஷன் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டிஷன். ஸோ கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா b dash of r which is equal to 0. இப்போ 5b divided by a into 2ar minus 3r² which is equal to 0. இங்கே 5b/a கண்டிப்பாக 0 கிடையாது. ஸோ அதனால் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2ar minus 3r² which is equal to என்ன சொல்ல போகிறோம் 0 அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இதில் r வெளியே எடுத்துருவோம். இப்போ 2a minus 3r equal to 0. இங்கே ஒன்று r is equal to 0ன்றது நாட் பாசிபிள். ஏன்னா r equal to 0னா நம்மளுக்கு வால்யூம் ஆகிடும் 0 சரிங்களா. ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கணும்னா 2a minus 3r equal to 0 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இந்த இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2a which is equal to 3r. அப்போ r is equal to 2a divided by 3. at r is equal to 2a by 3ல இது வந்து வால்யூம் வந்து மினிமமாக போயிடும். அதனால் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. at r is equal to 2a divided by 3ல b double dash of 2a by 3 எடுத்துக்கலாம். b double dash of 2a by 3 அப்படின்னு சொன்னால் இது 5b divided by a இங்கே 2a minus 6 into r வரும். r வரக்கூடிய இடத்துல 2a divided by 3 போட்டுக்கலாம். இது கேன்சல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 2 times. இப்போ 5b divided by a இங்கே 2a minus 2 2 7 ஆயிடுச்சு அப்படின்னா 4a which is equal to 5b divided by a minus 2a வரும். a cancel minus 2 b which is என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா less than 0. Hence the volume of cylinder is largest. இப்போ கொஸ்டின் அது வால்யூம்
இந்த வால்யூம் ஆஃப் சிலிண்டர் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் 4/9 டைம்ஸ் ஆஃப் வால்யூம் ஆஃப் த கோனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதனால் இங்கே இருக்கக்கூடிய ஆர் வேல்யூ கொண்டு போயிட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். therefore வால்யூம் ஆஃப் சிலிண்டர் which is equal to வால்யூம் ஆஃப் சிலிண்டரில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க 5b/a இங்கே a r ஸ்கொயர் மைனஸ் r கியூப் இருக்கு. இப்போ ஆருக்கு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். 5b/a இன்ட்டு a r அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2a/3 r ஸ்கொயர்னா 4a ஸ்கொயர் டிவைட் பை 9 4a ஸ்கொயர் டிவைட் பை 9 மைனஸ் இங்கே அதே r கியூப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது 8 வந்துடும், இங்கே கீழே 27 வந்துடும். அப்போது 8a கியூப் டிவைட் பை 27. ஸோ இப்போ எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5v டிவைட் பை a எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு கீழே 27 வந்துடும் இல்லையா? 9 இங்கே 27க்கு 27 வந்துடும். அப்போ 3 மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்போ உங்களுக்கு 12a கியூப் மைனஸ் 8a கியூப் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 12ல் 8 வச்சுன்னா உங்களுக்கு 4. ஸோ 5b டிவைட் பை a இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4a கியூப் டிவைட் பை 27 வரும். ஒரு a நமக்கு என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். அப்போ அங்கே a ஸ்கொயராக மாறிடும். இந்த 27 எப்படி பிரிக்கலாம்னா 9 இன்ட்டு 3. அப்போ இது எப்படி எழுதலாம்னா 4/3 இன்ட்டு 4/9 எடுத்துக்கும். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 1/3. இங்கே என்ன இருக்குது a ஸ்கொயர் தென் பை தென் b. முன்னே பார்த்தோம் π/3 a ஸ்கொயர் b அப்படின்னு சொன்னால் வால்யூம் ஆஃப் கோன். Hence, volume of cylinder which is equal to 4/9 into volume of cone. சரிங்களா? 4/9 into π/3 a square b அப்படின்னு வந்து நிற்குது. ஸோ இந்த π/3 a square bன்றதை நம்ம என்ன சொல்லிட்டோம்னா வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டோம். நம்ம இந்த ரிசல்ட்டையும் ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ.